பைக் எலக்ட்ரிஷியன் நாகர்கோவிலிருந்து மாலினி. பேஷன் ப்ரோ BS6 மாடல். இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் வந்து செல்ஃப் வேலை செய்யலை. அதே மாதிரி இக்னிஷன் காயிலில் இருந்து நம்மளுக்கு கரண்ட் வரல, பம்பு வந்து ஓடலை. இதுதான் இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட். நம்ம லைன் செக் பண்ணி பார்த்ததில் உள்ளே இருக்கக்கூடிய இந்த த்ராட்டல் பாடி வந்து நம்மளுக்கு போயிடுச்சு. இப்போ இருக்கக்கூடிய BS6 வண்டியில் வந்து எல்லா பொருளோட ரேட்டுமே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி ஒரு பொருள் போனால் கூட நம்மளுக்கு உடனே கிடைக்கிறதில்ல. நம்ம ஆர்டர் போட்டு அதை வாங்குறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 15 டேஸாவது ஆயிடுது. பாருங்கள், இந்த வண்டியோட த்ராட்டல் பாடியில் ஈஸியும் சேர்த்து கனெக்ட் ஆகிருக்குது. நம்ம இந்த பொருளை ஆர்டர் கொடுத்துட்டு ஒரு 12 நாள் ஆயிடுச்சு. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வண்டி இல்லாமல் நம்மளால் ஒரு நாள் தள்ளுறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்மளோட அத்தியாவசிய தேவை ஆகிப்போச்சு. வண்டி இல்லாமல் யாராலையுமே இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு 12 நாள் வண்டி இல்லை அப்படின்னும் போது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். கஸ்டமர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. நம்ம இப்போ புது த்ராட்டல் பாடியும் வாங்கிட்டு வந்தாச்சு. இதோட விலையை பார்த்தீங்கன்னா 7550 ரூபா. விலையை கேட்ட உடனே கஸ்டமருக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம பழைய வண்டியெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து பொருள்களோட விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஓல்டு வண்டிங்க எதுவுமே கிடைக்கிறதில்ல. BS6 வண்டி தான் நம்மளுக்கு கிடைக்குது. அதை தான் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். வேறு ஆப்ஷனே இதில் கிடையாது. புதுசாக வாங்கணுமா BS6 வண்டி தவிர வேறு எந்த வண்டியுமே நம்மளால் வாங்க முடியாது. ஆனால் முன்னாடி வச்சுருக்க ஓல்டு வண்டிகள் வச்சுருக்கக்கூடியவங்க வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லா பொருளோட ரேட்டுமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஃபால்ட் ஆனாலும் உடனுக்குடன் அந்த பொருள் வந்து நம்ம கடைகளில் போய், நம்ம ஸ்பேர் பார்ட்ஸ் கடைகளில் போய் கேட்ட உடனே நம்மளுக்கு கிடச்சிருது. புது வண்டி தான் வாங்கணும் அப்படின்னா அதோட மெயின்டெனன்ஸும் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. அதாவது BS6 வண்டியோட மெயின்டெனன்ஸும் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. ஒரு பொருளோட விலையுமே வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. அதாவது ECU, இன்ஜெக்டர், O2 சென்சாரு, த்ராட்டல் பாடி, EOT சென்சார், பம்பு, இதெல்லாம் பார்க்க போயாச்சுன்னா எல்லா பொருளோட ரேட்டுமே வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. நம்ம புது த்ராட்டல் பாடி போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம். வண்டி சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது பழைய த்ராட்டல் பாடியில் வண்டி வந்து வேலையே செய்யாது, சுத்தமாக எதுவுமே வேலை செய்யாது. பாருங்கள், நம்மளுக்கு இப்போ வண்டி சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செல்ஃபும் சூப்பராக அடிக்குது. அதே மாதிரி நம்ம ரேசிங்கும் வந்து கரெக்டாக இருக்குது. BS6 வண்டிங்களை பொறுத்தளவு வரைக்கும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பொருள் போயிடுச்சு அப்படின்னா, கம்பெனியில் ஸ்டாக் இருந்தது அப்படின்னா நம்ம அந்த வண்டியை உடனே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் குறைஞ்சது ஒரு 10 நாள் 12 நாள் ஆகிருது. 12 நாளுமே வந்து ரொம்ப சிரமம் தான். BS6 வண்டிங்களை பொறுத்தளவில் எந்த பொருளாக இருந்தாலும் உடனே கிடைச்சிது அப்படின்னா நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவோம், கஸ்டமர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எங்களுக்கு வண்டிங்கெல்லாம் உடனுடன் டெலிவரி பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.